குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனோட பார்ட் 2. லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனோட பார்ட் 1 பார்த்துருந்தோம். என்னெல்லாம் பார்த்தோன்னா ஐசோமெட்ரிக்கோட மீனிங்னா என்னென்னு பார்த்தோம். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு ஒரு 3D ஆப்ஜெக்டை 2D சர்ஃபேஸில் வரையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒரே வியூஸில் வந்து நம்ம 3 டைமென்ஷனை பார்க்க முடியும். அதாவது டாப், ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் இல்லைனா ரைட், அந்த மாதிரி மூணு ப்ரொஜெக்ஷன்ஸும் பார்க்க முடியும். 3 வியூஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ஒரே ஒரு டயக்ராம் தான், அந்த டயக்ராம்லேருந்து நம்ம 3 டைமென்ஷன்ஸை பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்க டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டாப் வியூ தெரியும், ஃப்ரண்ட் தெரியும், அண்ட் இன்னொரு சைட் ஐதர் லெஃப்ட் ஆர் ரைட் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த டயக்ராம் எடுத்தோம்னா இதில் நமக்கு மேலே தெரியறது இந்த டாப் வியூ அண்ட் நமக்கு இந்த எல்லோவாக ஹைலைட் ஆகிற போர்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக நம்ம இதை ஃப்ரண்ட்னும் எடுத்துக்கலாம், இல்லை ரைட் சைட் வியூன்னு எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு பக்கம் நமக்கு என்ன வியூவாக இருக்கும், லெஃப்ட் சைட் வியூ, ப்ரொஃபைல் வியூன்னு சொல்லுவோம் இல்லையா. ப்ரொஃபைல்னா சைட் வியூ. ஸோ இந்த மாதிரி 3 டைமென்ஷன்ஸை ஒரே டயக்ராமாக பார்க்கக்கூடியது தான் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தோம்னா நமக்கு டாப், ஃப்ரண்ட் அண்ட் ரைட் சைட் வியூ விசிபிளாக இருக்குது. டாப் வியூ, ஃப்ரண்ட் அண்ட் இதெல்லாம் ரைட் வியூ. ஓகேவா. நீங்கள் இதை இப்படியும் எழுதலாம். இது வந்து ஃப்ரண்ட் வியூன்னு எழுதலாம், இது வந்து ஃப்ரண்ட் வியூவாகவும் இருக்கலாம், இது வந்து லெஃப்ட் சைட் வியூவாகவும் இருக்கலாம். ஓகேவா. எந்த பக்கம் வேணால் முன்னாடி பக்கமாகவும் இருக்கலாம் இல்லையா. ஆனால் நமக்கு மொத்தமாக வந்து எத்தனை வந்து தெரிய போகுது, 3 டைமென்ஷன்ஸ் தெரிய போகுது. ஓகே, அது ரைட் அண்ட் லெஃப்டாகவும் இருக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டாகவும் இருக்கலாம், அண்ட் டாப் சைட் வியூ வந்து தெரியும், இல்லை பாட்டம் வியூ நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம். ஓகே, ஐசோமெட்ரிக்கில் நம்ம 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ரெகுலர் ஐசோமெட்ரிக் அண்ட் இன்னொன்று ரிவர்ஸ் ஆக்சஸ் ஐசோமெட்ரிக். ரெகுலர் ஐசோமெட்ரிக்கில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ரெகுலரில் பார்க்குறப்போ ஒரு ஐசோமெட்ரிக் ஆப்ஜெக்ட் பார்க்குறோன்னா நம்ம வந்து மேலேருந்து கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. நம்ம வியூ பாயிண்ட் வந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் வந்து வியூ பாயிண்ட் வந்து இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்க்குறப்போ நமக்கு இது டாப் வியூ, அது ஃப்ரண்ட் வியூ, இது நமக்கு லெஃப்ட் வியூன்னு தெரியுது. ஆனால் இதே ரிவர்ஸ் ஐசோமெட்ரிக் நம்ம பார்க்குறப்போ நம்ம வியூ பாயிண்ட் வந்து என்ன இருக்கும்னா, நம்ம கீழே இருந்து ஒரு ஆப்ஜெக்டை மேலே நோக்கி அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து என்னவா இருக்கும்னா பாட்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இது ஃப்ரண்ட்டு, இது லெஃப்ட். ஓகே, ஸோ ரெகுலருக்கும் ரிவர்ஸ்க்கும் தான் டிஃப்ரென்ஸ். ரெகுலர்னு வரப்போ நம்ம வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும், மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ரிவர்ஸ் வரப்போ நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம கீழே நின்றுருக்கோம், மேலே அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஐசோமெட்ரிக் எப்படி ஸ்கெட்ச் பண்ணணும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஒரு ரெகுலர் ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, நம்ம சென்டர் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம எட்ஜ் லைன்ஸ் வந்து பேரலல் லைன்ஸ் கொடுப்போம் இல்லையா.
ஸோ இது நம்மளோட ஒரு ரெகுலர் ஐசோமெட்ரிக். இந்த ரெகுலர் ஐசோமெட்ரிக்கில் நமக்கு வியூ பாயிண்ட் எங்கே வருது? நம்ம வியூ பாயிண்ட் வந்து இந்த சென்டரில் வரும். ஓகேவா? ஸோ இதோட வியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த டாப் வியூ, ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட், இது நம்மளோட ரெகுலர் ஐசோமெட்ரிக். இதே நம்ம ரிவர்ஸ் ஐசோமெட்ரிக் வரைகிறப்போ என்ன ஆகும்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், சென்டர் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் ஆங்கிள் லைன்ஸ் என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி சைட் லைன்ஸ் நம்ம கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா, இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் எல்லோ ஹைலைட்டட் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை விட நம்ம சைடில் கொடுக்க போகிற இந்த 2 ரெட் லைன்ஸ், ஓகே, இதுவும் நான் இந்த பக்கம் கொடுக்குற லைனும் ஹைட் என்னவா போடுவோம்? கம்மியாக போடுவோம். ஓகேவா? இந்த ரெட் லைன், இதோட ஹைட்ஸ் எப்படி இருக்குது? கம்மியாக வருது. ஓகே, அண்ட் ஜாயின் பண்ணணும். என்ன ஆகும்னா, இது நம்மளோட பாட்டம். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டோட பாட்டம் அண்ட் இது ஃப்ரண்ட்டு, இது லெஃப்ட் வியூன்னு வச்சுப்போம். இங்கே நமக்கு வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது? நம்ம வியூ பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இது பாட்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சோம்னா, பாட்டம் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட்னு பார்க்குறப்போ வியூ பாயிண்ட் நமக்கு எங்கே இருக்குது? சென்டரில் வந்து வரும். ஓகேவா? ஐசோமெட்ரிக் ஆஃப் பேசிக் ஃபார்ம்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கியூப், பிரமிட், கோன், சிலிண்டர் அண்ட் ஸ்பியர்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் நம்ம அகெயின் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, ஃபர்னிச்சரோட ஸ்கெட்ச் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஐசோமெட்ரிக்கில் வந்து ஒரு ஃபர்னிச்சர்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு சோஃபாஸ் பார்த்தோம், அண்ட் வந்து ஒரு கர்வ்ட் பாடி இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், ஒரு சேர் வரைஞ்சி பார்த்தோம். ஸோ ஐசோமெட்ரிக்கில் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இன்றைக்கி கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐசோமெட்ரிக்கை ஒரு இன்டீரியராக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரைஞ்சால் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு ஃபுல் ஆன் இன்டீரியர் ஐசோமெட்ரிக்கில் நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறப்போ எப்படி இருக்கும்னு பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒரு இன்டீரியர் ஸ்கெட்ச் பண்ணுறோம் ஐசோமெட்ரிக்லன்னு வரப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பேசிக் வந்து அந்த வாலோட லேஅவுட், ஒரு வால் இருக்கும், செவர் இருக்கும் இல்லையா, 2 பக்கமும் செவர் இருக்கும் ரூமுக்கு. இன்டீரியர்னால் ஃபஸ்ட் என்னது? இன்டீரியர்னால் ஒரு வீட்டோட உள்பகுதி, இல்லைன்னா ஒரு பில்டிங், ஒரு கிளாஸ் ரூமாக இருக்கலாம், இல்லை எனி ஒரு ஹாஸ்பிட்டலோட உள்ள கிளினிக் ரூமாக இருக்கலாம், எனிதிங், ஒரு இன்சைட் இருக்க ரூம். ஓகேவா? உள்பக்கமாக இருக்க ஒரு ரூம் தான் நம்ம இன்டீரியர்னு சொல்லுவோம். அந்த இன்டீரியரை ஐசோமெட்ரிக்கில் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாலோட லேஅவுட் போட்டுடணும். அதுக்கு எப்போவுமே நம்ம ஐசோமெட்ரிக் இன்டீரியர் ஸ்கெட்ச் பண்ணுறப்போ என்ன பண்ணுங்கன்னா, ரிவர்ஸ் ஆக்ஸ் ஐசோமெட்ரிக் இல்லையா, ரிவர்ஸ் ஐசோமெட்ரிக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
நமக்கு தெரியும் ரிவர்ஸ் ஐசோமேட்டிக் என்ன பண்ணணும், லைன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் போகும் இல்லையா. நம்ம ஐசோமெட்ரிக் லைன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும், parallel to each other இருக்கணும். ஓகேவா. இப்போ இந்த லைனும் parallel இருக்கணும். ஓகே. அதே மாதிரி இந்த லைனும் parallel to each other இருக்கணும். நம்ம ரிவர்ஸ் ஐசோமெட்ரிக் ஸ்கெட்ச் பண்ணுறோம். நம்ம இந்த ரூம்க்கு இந்த ஃப்ளோர் டெப்த் எல்லாம் கொடுக்குறோம். ஓகேவா. ஃப்ளோரும் வால்ஸும் ஃப்ளாட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் டெப்த் கொடுக்குறோம். ஓகேவா. நம்ம ஐசோமெட்ரிக்கில் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சோம்ல, அதே மாதிரி தான் நம்ம எப்படி சேரோட லெக்ஸ்க்கு டெப்த் கொடுத்தோம், அதே மாதிரி சேர் லெக்குக்கு எப்படி டெப்த் கொடுத்தீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா இந்த அடிஷ்னல் லைன்ஸ் போடுறது மூலயமா நம்ம இந்த ரூம்க்கு அந்த இருக்க வால்ஸ்க்கு ஒரு டெப்த் தரும். ஓகேவா. ஸோ ஐசோமெட்ரிக்கில் ஒரு இன்டீரியரோட லேஅவுட் மட்டும் போட்டிருக்கோம். லேஅவுட்னா என்னது, அந்த ரூமோட அவுட்லைன் மட்டும். அந்த ரூம்க்கு நம்ம எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை, ஜஸ்ட் இமெயில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஃபர்னிச்சராக இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரூமோட அவுட்லுக் மட்டும் போட்டாச்சு. ஓகேவா. இப்போது இந்த ரூமில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபர்னிச்சர் இன்க்ளூட் பண்ண போகிறோம் வச்சுக்கோங்க. லெட்ஸே சிம்பிளாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு டிவி வைக்கிற ஒரு கேபினெட் மட்டும், ஒரு டிவிக்கு கீழே ஒரு டேபிள் இருக்கும் இல்லையா,
டேபிள் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் சென்டரில் ஒரே ஒரு லைன் மட்டும் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா எட்ஜ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, சென்டர் எட்ஜ் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஒரு லைன்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு லைனுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்க போகுது. இப்போது நம்ம இங்கே ஒரு சென்டர் லைன் எட்ஜ் லைன் போடுறோம்ல, இந்த லைனுக்கு வெர்டிக்கல் லைனுக்கு பேரலாக இருக்கும். ஓகேவா, இந்த லைன்ஸ்க்கு பேரலாக இருக்கும், இதுக்கு பேரலாக இருக்கும். ஓகே, எல்லா வெர்டிக்கல் லைனுமே பேரலாக இருக்கும். என்ன லைன்ஸ்லாம் வந்து ரைட் சைட் போதோ அந்த ரைட் சைட் போகிற லைன்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். லெஃப்ட்டுக்கு போகிறது எல்லாமே ஒன்றுத்தோட ஒன்று பேரலாக இருக்கும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் பேரல் லைன்ஸ். இப்போது அகெயின் சொன்ன மாதிரி இந்த லைன் வந்து டுவர்ட்ஸ் ரைட் போகுதுன்னா இந்த ரைட் சைட் லைனும் இந்த லைனும் பேரலாக இருக்கணும். ஓகேவா, ஏன்னா நமக்கு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்றது என்னது, பேரலல் ப்ரொஜெக்ஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இதுக்கு கொஞ்சம் டெப்த் கொடுக்குறோம். அண்ட் இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டெப்த் கொடுக்குறப்போ இந்த வால் இருக்கு இல்லையா, இப்போது இந்த ஏரியா வந்து ஃப்ளோர் ஏரியா, இதே வந்து இந்த ஏரியா வந்து வால் ஏரியா. இல்லை, நீங்கள் இந்த கேபினெட் என்ன ஃபர்னிச்சர் வந்து இன்க்ளூட் பண்ணணுன்னாலும் இந்த கீழே போடுற லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து வால்குள்ளே போயிடக்கூடாது. வால்குள்ளே போச்சுன்னா வந்து என்னது, நம்ம சவருக்குள்ளே தாண்டி போயிட்டுருக்குன்னு அர்த்தம் ஃபர்னிச்சர். அப்படி போடக்கூடாது. ஓகேவா, எப்போவுமே நம்ம ஃப்ளோர் லைன்கிட்டே வந்து எண்ட் ஆகிடணும். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வந்து எண்ட் பண்ணணும் நம்ம எல்லா ஃபர்னிச்சருமே. ஓகே, ஓகே. இப்போது நம்மளோட ஒரு கேபினெட் மட்டும் நம்ம வந்து போட்டிருக்கோம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன டேபிள் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃப்ளோர் லைன்லாம் இருக்கு இல்லையா, இந்த டேபிள்குள்ளே போகிற இந்த ஃப்ளோர் லைன் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா எரேஸ் பண்ணணும். ஓகே, இப்போது இதுக்கு மேலே என்ன வரப்போகுது, இதுக்கு மேலே வந்து டிவி வரப்போகுது வச்சுக்குவோம். அகெயின் நமக்கு தெரியும் நம்ம வெர்டிக்கல் லைனில் எப்படி இருக்கும், ஒரு வெர்டிக்கல் லைன் கூட பேரலாக இருக்கும்னு தெரியும் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஓகே. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஆப்ஜெக்ட் வரைகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை வரைஞ்சிட்டு அது உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லைன்ஸ்லாம் என்ன பண்ணுறோம்னா எரேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம உள்ளே எரேஸ் பண்ண லைன் எதோட லைனு, டேபிள் போட்டோம் இல்லையா, டேபிளோட லைன் தான் நம்ம எரேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதே உங்களுக்கு அகெயின் இந்த டிவிக்கு டெப்த் வேணும்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதுக்குள்ளே ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுங்க.
ஜஸ்ட் நம்ம சின்ன ஃப்ரேம் மாதிரி கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு டெப்த் வந்து கொடுத்துருக்கோம் அந்த டிவிக்கு அப்படின்ட்டு விசிபிளாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் மேலே வேணும்னா கூட இன்னும் டெப்த் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்மால் டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் டயக்ராம் வரைகிறப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்மால் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் கியூபாய்ட் கியூப் பேஸ் ஆப்ஜெக்ட்லாம் எப்படி வரைகிறது ஐசோமெட்ரிக்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? இப்போது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி ஒரு கர்வியோ ஆப்ஜெக்ட் வந்து வரைகிறோம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எனக்கு ஒரு ஃப்ளவர் டேபிள் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃப்ளவர் டேபிள் வரைகிறப்போ என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்துக்கும் மைண்டட் எல்லாத்துக்குமே வந்து என்ன கொடுக்கணும், டெப்த்துன்னு கொடுத்துடணும். ஓகேவா? டெப்த்து கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஒன்றுத்துக்கும் டெப்த்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ணணும், இந்த அடிஷ்னலாக இருக்க லைன்ஸ் என்ன பண்ணுறோன்னா எரேஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதெல்லாம் ஃப்ளோரோட லைனு. இந்த ஃப்ளோர் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், எரேஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதுக்கு மேலே வேணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ளவர் பாட்டோ எது வேணால் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் இப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு சிம்பிளாக நீங்கள் வந்து ஸ்பேஸ் ஃபில் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா விண்டோ வந்து கொடுக்கலாம். எல்லா ரூம்ஸ்க்குமே வந்து விண்டோ வந்து அன்அவாய்டபிள் இல்லையா? கண்டிப்பாக விண்டோ வந்து ஒரு ரூம்னு இருக்குன்னா இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து விண்டோஸோ டெப்த்து எல்லா லைன்ஸுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது, ஒன்றோட ஒன்று பேரலாக இருக்குது. ஓகேவா? இந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, parallel to one another. ஓகே, ஸோ இந்த டெப்த் எப்படி கொடுத்துருக்கோன்னு தெரியுதா உங்களுக்கு? இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, விண்டோ சில்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இடம் பாருங்கள், இந்த பிளேஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, டெப்த் வந்திருக்குல்ல. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இந்த கிராஸ் லைன் மட்டும் நீங்கள் எப்போவுமே வந்து இந்த கிராஸ் லைன் மட்டும் கொடுத்துட்டு நம்ம பர்பெண்டிகுலராக வந்து லைன் போட்டோம்னா ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் பர்பெண்டிகுலராக கொடுத்துட்டோம்னா அந்த டெப்த் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, ஸோ விண்டோவோட ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொன்று என்ன பண்ணலான்னா மேஜராக வந்து ஒரு சென்டர் டேபிள் பிளேஸ் பண்ணலன்னா இல்லைன்னா வந்து ஒரு சோஃபா வந்து வரையலாம். சோஃபாவோட இது வரைகிறப்போ நீங்கள் இன்னொன்று என்ன மைண்டில் வச்சுக்கணுன்னா இந்த டிவி இருக்கு இல்லையா, டிவியோட ஹைட்டுக்கும் சோஃபா ஹைட்டுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகணும். ஓகேவா? நம்ம எப்பவுமே வந்து வீட்டில் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்கணும் எப்படி இருக்கும், நம்ம ஐ லெவலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேராக இருக்காது, கொஞ்சம் நிமிர்ந்த மாதிரி டிவி வந்து இருந்தால் பெட்டராக இருக்கும்ல. நமக்கு நேராக நம்ம தலைக்கும் டிவிக்கும் நேராக இருக்காது, கொஞ்சம் அந்த மேலே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும், நம்ம வியூ வந்து பெட்டராக இருக்கும் இல்லையா?
ஸோ டிவியோட ஹைட்டை விட நம்ம சோஃபாவோட அந்த சீட் ஹைட்லாம் வந்து கம்மியாக வரணும். ஓகேவா? பேக் ரெஸ்ட் கூட டிவியோட ஹைட் கூட அலைன் பண்ணலாம். ஆனால் நம்மளோட சீட்டெலாம் என்ன இருக்கணும், கண்டிப்பாக வந்து டிவியோட ஹைட்டோட கம்மியாக தான் இருக்கணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த கேபினெட் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, டேபிள் வரைஞ்சிருக்கோம்ல, டிவியோட டேபிள், இந்த டேபிளுக்கும் அந்த சோஃபாவோட சீட்டோட ஹைட்டுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கரெக்டாக அளவு போட்டு வரையலாம். சோஃபா வரைகிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சென்டர் லைனில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? சிம்பிள் சோஃபா வரைகிறது. ஜஸ்ட் நீங்கள் எல்லா கியூபாய்ட்ஸும் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வரைகிறப்போ வந்து உங்கள் சோஃபாவோட ஹைட் வந்து டிவியோட மேட்ச் ஆகுதா, ஹைட் எவ்வளோத்துக்கு வருதுன்ட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்து வரைங்க. ஓகேவா? அண்ட் டெப்த் கொடுக்குறப்போ கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? சோஃபா வந்து இந்த ஹைட்டில் இருந்துச்சுன்னா நம்மளோட ஆர்ம் ரெஸ்ட் வந்து எந்த ஹைட் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி ட்ரா பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே? நமக்கு எப்பவுமே என்ன தெரியும், லைன்ஸ் வந்து parallel to each other, ஒவ்வொன்றுக்கு ஒன்று என்ன எப்படி இருக்கும், பேரலாக இருக்கணும். அண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி டெப்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், இப்படி வந்து ஹாரிசான்டல் லைன்ஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து கொடுக்கலாம். நம்ம சோஃபா வந்து கொடுக்குறோன்னா இப்படி லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே?
இப்படி ஒரு ஃபர்னிச்சர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் வந்து அடிஷ்னலாக வேறு எதாவது வேணும்னா சென்டர் டேபிள் வந்து வரையலாம். ஸோ சென்டரில் எப்படி வேணால் ப்ளேஸ் பண்ணால் பண்ணுங்கள். அண்ட் இங்கே எதுனா வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் வந்து எனி கர்வி ஆப்ஜெக்ட் இல்லை வந்து ஏதாச்சும் ரிமோட் மாதிரி ப்ளேஸ் பண்ணுறது அந்த மாதிரி டீல்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஓகேவா? சும்மா ஸ்மால் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஆட் அ கார்பெட் வந்து ஆட் பண்ணலாம். இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த சுற்றி இருக்க ஸ்பேஸில் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கார்பெட்டோட டயக்ராம் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்குள்ளே டிசைன்ஸோ கலர்ஸ் வந்து கொடுக்குறது உங்கள் விஷ். ஓகே, ஸோ பேசிக்காக அதெல்லாமே ஆட் பண்ணலாம் நீங்கள். அண்ட் வந்து அடிஷ்னலாக வேறு எதாவது வேணும்னா ஜஸ்ட் ஆட் ஒரு சைட் லேம்ப் வந்து இருக்க மாதிரி வரையலாம். ஓகே, இங்கே வேணுன்னா யூ கேன் ஆட் ஒன் மோர் டேபிள். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி நம்மளோட டயக்ராம் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டீரியர்ஸ் எதாவது பண்ணுறீங்க, நீங்கள் எதர் மாடல் மேக்கிங்கில் பண்ணுறீங்க இல்லைனா வந்து நீங்கள் டயக்ராமாக வந்து உங்களுக்கு கொஷனில் கூட வந்து ஸ்கெட்ச் அண்ட் இன்டீரியர் ஆஃப் அ லிவிங் ரூம் அப்படின்னு கேட்டிருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணலாம். ஓகேவா? இதுலேயே வந்து ஷெல்ஃப்ஸ் கூட இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஷெல்ஸ் மாதிரி இன்க்ளூட் பண்ணிட்டு அதில் வந்து புக்ஸ் இருக்க மாதிரி பண்ணலாம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லிவிங் ரூமோட ஸ்பேஸ் வந்து வரையணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இன்டீரியரில் எப்படி வரையலாம். இதே வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெட்ரூமோட ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதே இன்டீரியரை நம்ம ஒரு பெட்ரூமோட இன்டீரியரை ட்ரை பண்ணுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லே அவுட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டீரியர் ஆஃப் பெட்ரூம் வந்து ட்ரை பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் டெப்த் வந்து எப்படி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வால்க்கு டெப்த் வந்து கொடுங்க. ஓகே, நமக்கு லே அவுட் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம பெட்ரூம்னு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன இன்க்ளூட் பண்ணுவோம் மேஜராக. முதல்ல என்ன இருக்கும், அன்அவாய்டபிள் வந்து ஒரு பெட் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு தெரியணுன்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு கியூபாய்ட் மட்டும் டிவைஸ் பண்ணுங்கள்.
ஓகே. டெப்த் வந்து நீங்கள் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கொடுத்தா நம்ம எப்படி சோஃபாவுக்கு வந்து லைன்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி ஜஸ்ட் லைன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? மாதிரி லைன்ஸ் கொடுத்தோன்னா அங்கே என்ன ஆகும்னா டெப்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பெட்ரூமில் வந்து அகெயின் நம்ம ஒரு சேர் அண்ட் டேபிள் வந்து ரீடிங் டேபிள் மாதிரி ஒன்று ப்ளேஸ் பண்ணோன்னு நினைக்கிறோம் வச்சுக்கோங்க. நம்ம லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? parallel to each other இருக்குது. ஓகேவா? இப்போது இன்னும் கூட இது கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது மேலே வந்து சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணலாம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் ஒரு ஒரு பென் ஸ்டாண்ட். அதுக்குள்ளே பென்ஸ் வந்து இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஒரு நோட் புக் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஓகே. ஜஸ்ட் நோட் புக் இருக்காமல் ப்ளேஸ் பண்ணலாம்.
வேறு எதுனா வந்து சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்குது, ஓவல் ஷேப் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ரீடிங் லேம்ப் மாதிரி ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே வேறு எதாவது ரேக் இருக்குது வச்சுக்கோமே. நம்ம வந்து கர்வி ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் வந்து கியூபிக்கல் இருக்க ஆப்ஜெக்ட்ஸும் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ லெட்ஸே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்க ஆப்ஜெக்ட் எதுனா இருக்குது வச்சுப்போம். ஒரு ட்ரெஸ் வைக்க ரேக் வந்து இருக்குன்னு வைப்போம். அப்போ வந்து எப்படி ட்ரா பண்ணுறது? நம்ம லைன் வந்து ஒன்றுத்தோட ஒன்று பேரலாக இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போது ஸ்லாண்டிங் ஒரு கர்வி ஆப்ஜெக்ட் இருக்குது வச்சுப்போம். கர்வி இல்லை, ஒரு ஸ்லாண்டிங் ஆப்ஜெக்ட். சிம்பிள், ஓகேவா. எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு பக்கமாக இருக்க, இப்போது இதர் ஃப்ளோரில் இருக்க அந்த ஹாரிசான்டல் லைனு அண்ட் நமக்கு நேராக இருக்க வேர்ட்டிக்கல் லைனும் வந்து என்னவா இருக்க போகுது, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்க போகுது இல்லையா. நமக்கு ஒரு பக்கம்தான் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்க போகுது. ஸோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ரேக்ஸ்லேருந்து ஜஸ்ட் எதுனா வந்து ஒரு ஷர்ட்டோ ஏதோ வந்து ஹேங் ஆகிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணலாம். நமக்கு ஐசோமெட்ரிக் ட்ரா பண்ணுறப்ப எப்பவுமே கொஞ்சம் சைட் வியூ தான் வரும் இல்லையா.
இந்த மாதிரி எதாவது ட்ரெஸ் வந்து ஹேங் ஆகிட்டுருக்கு, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டீட்டெயில் ஸ்கெட்ச் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இங்கேயும் வந்து இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணலான்னா விண்டோஸ் வந்து ஆட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து இங்கேயே எதாவது ஃப்ரேம் மாதிரி இருக்க வச்சுக்கோங்க. எதாவது பிக்சர் ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்கீங்க, போஸ்டர் மாதிரி, இல்லை பிக்சர் ஃபார் யுவர் ரூம் அப்படி வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நம்ம ரூம்னு வரப்போ வந்து அதுவுமே ரொம்ப பிளெயினாக இருக்காது இல்லையா? அண்ட் இதில் சும்மா வந்து சீனரிஸ் மாதிரி இருந்தால் இருக்க மாதிரி ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நீங்கள் ஃப்ளோரிங் வந்து நம்ம அந்த இன்டீரியர் பார்க்குறப்போ நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணுவோம்னா கார்பெட் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா? இங்கே வந்து ஃப்ளோரிங் வந்து வரப்போ யூ கேன் ஜஸ்ட் இன்க்ளூட் இந்த மாதிரி டைல்ஸ் வந்து ரேண்டம் டைல்ஸ் மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். நம்ம வுட்டன் ஃப்ளோரிங்லாம் இருக்கும் இல்லையா? வுட்டன் ஃப்ளோரிங் இருக்க மாதிரி ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஒன்று விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா லைன்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், பேரலாக இருக்கணும். ஓகேவா?
சும்மா ரேண்டம் டைல் டிசைன் மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அந்த இன்டீரியரில் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து இஃப் யூ வாண்ட் புக் ரேக் தான் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து இஃப் யூ வாண்ட் அ வால் கிளாக் யூ கேன் ஆட் தட். ஓகே, ஸோ இன்டீரியர்ஸ்னு வரப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து லே அவுட் வந்து போடுறோம். லே அவுட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபர்னிச்சராக நம்ம வந்து ஃபர்னிச்சர்ஸ் தனித்தனியாக வந்து வரைஞ்சிருக்கிறது பார்த்துருக்கோம். அந்த ஃபர்னிச்சரை வந்து நம்ம மொத்தமாக வந்து ஒரு இன்டீரியருக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கர்வி ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்க ஆப்ஜெக்ட்ஸும் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். இஃப் அட் ஆல் வந்து யுவர் ட்ராயிங்கு, ஸ்கெட்சிங்கு, பெட்ரூம் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா யூ கேன் இன்க்ளூட் ஸ்லாண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ. இதை பேஸ் பண்ணியிருக்கவங்க ஒர்க் ஷீட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்கெட்ச் அண்ட் இன்டீரியர் வித் ஃபர்னிச்சர்ஸ், இல்லைனா வந்து உங்கள் எக்ஸாம் கொஷின்ஸே எப்படி வரும்னா வந்து யூஆர் அ டீனேஜர் ஸ்கெட்ச் யுவர் ஹாஸ்டல் ரூம், இல்லைனா வந்து உங்கள் இமேஜினேட்டிவ் பெட்ரூம் வந்து ஸ்கெட்ச் பண்ணுங்கள். இல்லை இஃப் யூ வாண்ட் அ ஸ்டடி ரூம், அந்த ஸ்டடி ரூமில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவீங்க அதை வந்து ஸ்கெட்ச் பண்ணுங்கள். அப்படி வந்து உங்களுக்கு மெமரி கொஷின்ஸ் வந்து வரலாம். ஓகேவா? எக்ஸாமில் நிஃப்டோட க்ரியேட்டிவ் அபிலிட்டி டெஸ்ட் கேட் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரலாம். ஓகேவா? ஸ்கெட்ச் ஹாஸ்டல் ரூம் ஃபார் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏஜிங் 17 to 18 years அந்த மாதிரி கொஷின் வந்து வரலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி ரூம் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஸ்டடி ரூமில் என்னெல்லாம் இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க, அந்த மாதிரி வரலாம். இன்னும் சில கொஷின்ஸ் எப்படிலாம் வரணும்னா யூஆர் இன் அ ரூம் where there is no light, உங்களுக்கு ஒரே ஒரு கேண்டில் லைட் மட்டும் தான் இருக்குது. அந்த கேண்டில் லைட்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, அப்போ உங்கள் வியூ வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இந்த இன்டீரியர்னு வரப்போ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணுன்ட்டு வரையலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிறது வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். உங்களுக்கு அடுத்தடுத்து வர கிளாஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம்னா பெர்ஸ்பெக்டிவ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லேயே 1 point, 2 point அண்ட் 3 point பெர்ஸ்பெக்டிவ். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம வந்து எப்படி ஒரு இன்டீரியரை ஸ்கெட்ச் பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட் வர கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் ஒர்க் ஷீட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.